அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக தமிழக சட்டசபையில் ஆளுநரை அவமானப்படுத்திய விவகாரம் ஒரு பெரும் செய்தியாக போய்கிட்டு இருக்கு. அதில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல்காரங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா, ஆளுநருக்கு நாங்கள் ஒன்று எழுதி கொடுத்தோம், அந்த உரையை அவர் படிச்சுட்டு போக வேண்டியதானே, ஆளுநர் உரையின் போது அவர் ஏன் எடிட் பண்ணி படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆளும் கட்சி சொல்கிறாங்க. அண்ணா, ஆளுநருங்கிறவங்க நீங்கள் எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு அவர் என்ன ஊப்பியாண்ணா? 200 ஊப்பியாக இருந்தாலோ இல்லை உங்கள் குடும்பத்து கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்களாக இருந்தாலோ அவங்கள எம்பி மந்திரி ஆக்கி வச்சுருப்பீங்க, அவங்க நீங்கள் எழுதி கொடுத்ததை படிப்பாங்க. அவர் ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமரால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஓட்டு போட்ட ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதியால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் இந்த ஆளுநர். நீங்கள் என்ன கதை சொல்ல வர்றீங்க? ஆளுநர் என்பவர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படவில்லை, அதனால் அவர் பேச்செல்லாம் நாங்கள் மதிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் பேசுகிறக்கன்னா சரி. இதே போன தடவை எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டையை கிழிச்சிட்டு போய் யார் வீட்டு வாசலில் நின்னீங்க? இதே ராஜ்பவனில் ஆளுநர் வீட்டு வாசலில் தானே போய் நின்னீங்க. அப்போ மட்டும் இந்த ஆளுநர் உங்களுக்கு வெறும் கொரியர் பாயாக தெரியலையா? அப்பொழுது மட்டும் அதிகாரமிக்கவராக தெரிந்தாரா? அப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி ஊழல் குற்றச்சாட்டு பேசுவர்களுக்கு ஆளுநர் வீட்டு வாசலில் போய் நின்றீங்களே ராஜ்பவனில், அப்போ மட்டும் இந்த ஆளுநர் உங்களுக்கு கொரியர் பாயாக தெரிந்தாரா இல்லையா? உங்களுக்கு ஒரு நியாயம், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நியாயம். இப்போ போய் யாருக்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கீங்க? ஜனாதிபதிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கீங்க. சரி, ஜனாதிபதிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் சேர்ந்து இன்றைக்கோ நாளைக்கோ போகிற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆளுநரை உடனே மாற்றக்கோரி அப்படின்னு. சரி கண்ணா, பிள்ளையார்கிட்ட இருக்கக்கூடிய பூசாரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பிள்ளையார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுற வேலை இருக்குது. நீங்கள் சொல்கிற நியாயத்தை அவங்க உடனே ஏற்றுக்குவாங்களா? இன்றைக்கி நீ ஆளுநர் தானே சொல்கிற, நேரடியாக மக்களால் அவர் தேர்வு செய்யப்படலைன்னு. இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர், 6.25 கோடி பேர் வாக்காளர்கள் அனைவரும் தேர்வு செய்தார்களா திமுக ஆட்சியை? எத்தனை பேர் தேர்வு செய்திருக்கிறார்கள்? வெறும் 32 பேர், 100 பேருக்கு 32 பேர், அவ்வளோதான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஓட்டு போடாதவங்க 68 பேர் இருக்காங்க. அப்போ திமுக என்பது 68 பேர் மக்களுக்கு எதிரான ஆட்சி தானே. 68% மக்கள் உங்களுக்கு எதிராக தானே இருக்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களால், பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சிறுபான்மையான மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. சிறுபான்மை மக்களுடைய ஆட்சி நீ சொன்னா ஏற்றுக்குவியா? உனக்கு பெரும்பான்மை மக்களுடைய பலம் இருக்குதா? ஒரு தொகுதியில் எத்தனை ஓட்டு வாங்குற? 2,05,000 வாக்குகள்லேருந்து 2,50,000 வாக்குகள் வரைக்கும் இருக்குதுன்னா அதில் 1,60,000 வாக்குகள் போல் ஆகுதுன்னா அதில் 50,000 40,000 ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறீங்க. பாக்கி 1,00,000 பேர் உங்களுக்கு எதிராக தானே இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும். அப்போ அந்த 1,00,000 பேர் எதிராக இருக்கமெல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடலை, இவர் எம்எல்ஏவை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லலாமா? சொன்ன சட்டம் ஏற்றுக்குமா? ஜனநாயகத்தின் அடிப்படையில், அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கர் வழிமுறையின் அடிப்படையில் தானே இந்த சட்டம் நடக்குது. நீ எப்படி அம்பேத்கருடைய சட்டத்தை முதல்ல இழிவு செய்யலாம்? ஆளுநரிலிருந்து ஜனாதிபதி வரைக்கும், நாட்டுடைய எம்பியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் அதிகார சட்டத்தையும் உருவாக்கியவர் அம்பேத்கர். நீங்கள் அம்பேத்கருடைய சட்டத்தை அவமானப்படுத்தும் விதமாக கவர்னருக்கு எதிராக சட்டத்தை அமைச்சினார் அம்பேத்கர். இல்லை அம்பேத்கருக்கு எதிரான சட்டத்தின் அடிப்படையில் பிஜேபி மட்டும்தான் கவர்னரை கொண்டாந்து வைக்குதா? இதே காங்கிரஸ் கவர்னரை கொண்டாந்து வைக்கலையா? கவர்னர் என்பவர் யார்? ஆளும் கட்சி, எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் ஏமாத்திடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலே நியாயமான நீதி எதிர்கட்சிக்கும் கிடைக்கணும், ஆளுங்கட்சிக்கும் கிடைக்கணும்னு மக்களை சமப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் கவர்னர் அமைக்கப்படுகிறார்கள். அவ்வளோதானே. நாளைக்கே உன் மேலே ஊழல் எதிர்கட்சி கொண்டாந்து கொடுச்சுன்னா சட்டப்படி ரூல்ஸ் இருந்தால் அந்த அதிகாரம் அமைச்சரை நீக்குவதற்கான அதிகாரம் கவர்னருக்கு இருக்குல்ல. அதிகாரம் இல்லைன்னு நீ சொல்லுவியா? மீண்டும் மீண்டும் அதுவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொன்முடி அவருக்கெல்லாம் எப்படி தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தோன்னே தெரியல. மிக அவமானமான முடி அது. அதுக்கு தெரிஞ்சுதான் அதுக்கு தலைமயிறு மாதிரி பேர் வச்சிருக்கான் அவங்க அப்பன், பொன்முடின்னு. அது ஒரு ஆளுநர் போறாரு, ஆளுநர் போகிற இடத்துல அப்படியே அசிங்கமாக வர போயான்னு. நீங்களாம் ஒரு படித்த உயர்கல்வித்துறைக்கு அமைச்சர். வெட்கமாக இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை பார்த்தால் கேவலமாக இருக்குது. அடுத்து அமையக்கூடிய சட்டமன்றம் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்றமாக தான் இருக்கும். இதே அண்ணாமலை தலைமையில் நிச்சயமான சட்டமன்றம் அமையும். அன்னைக்கு இந்த பொன்முடி மாதிரியான ஆட்களுடைய நடவடிக்கைகளுக்கு என்ன கர்மா செய்யும், என்ன விதி செய்யுங்கிறத பாருங்க. மொத்தமாக ஆளுநர் இருந்துக்கிட்டு அவர் பயந்து ஓடி போயிட்டார்னு அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கியே. ஒட்டுமொத்த கூட்டமும் எதிராக இருக்குது. சிங்கம் மாதிரி ஒரே ஆள் இருந்துக்கிட்டு நீ எழுதி கொடுத்தவங்க யாருக்கும் பயப்படாமல் படிக்க முடியாதுன்னு அப்படியே அடிச்சு வச்சுட்டு தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டு இருந்தார். 10 பேர் சேர்ந்து அடிக்கிறவங்க, ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி 10 பேர் சேர்ந்து அடிக்கிறவங்க பெரிய ஆளா, இல்லை 10 பேர் எதிர்த்து நிற்கிற அந்த ஒத்தாள் பெரிய ஆளா? சிந்திங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த அராஜக ஆளுநரை எதிர்ப்பது,
அராஜக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது மக்களால் வெறுப்படைந்து மக்களாலேயே கலைக்கப்பட வேண்டும். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட ஒரு எம்பி சீட் கிடைக்கக்கூடாது. தமிழ்நாடு மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.